ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்துலா. நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னா கன்னியாகுமரியில் தாங்க இருக்கிறோம். கன்னியாகுமரியில் எங்கே இருக்கிறோன்னா பார்த்தீங்களா, காந்தி மண்டபத்தில் தாங்க இருக்கிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி விலாக் இந்த காந்தி மண்டபத்தில் தான் பண்ண போகிறோம். வாங்க நம்ம உள்ளே போய்ட்டு எப்படி இருக்குது, உன்னில் என்னென்ன இருக்குங்கிறத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் டீட்டெயிலாக சொல்கிறேங்க. வாங்க உள்ளே போகலாம். ஓகேங்க, நம்ம காந்தி நினைவு மண்டபம் உள்ளே வந்துட்டோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், காந்தியை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி போட்டிருக்காங்க. மகாத்மா காந்தி என்று அழைக்கப்படும் மோகன்தாஸ் கரம்சாந்தி காந்தி அவர்கள் குஜராத் மாநிலம் போர்பந்தரில் 2/10/1863 ஆண்டு பிறந்தார். 1889 ஆண்டு இங்கிலாந்துக்கு சென்று வழக்கறிஞர் பட்டம் பெற்றார். 1893 தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞர் தொழில் செய்ய புறப்பட்டார். அங்கு ஆசிய மக்களுக்காக அறப்போராட்டத்தில் ஈடுபட்டார். 1915 இந்தியா திரும்பினார். 1919 ரவுலட் சட்டத்தை நீக்க அகில இந்திய சத்தியாகிரக இயக்கம் தொடங்கினார். 1922 அந்நிய துணி புறக்கணிப்பில் ஈடுபட்டதற்காக 2 ஆண்டு சிறை தண்டனை பெற்றார். 1930 சுதந்திரம் எங்கள் புறப்புரிமை என முழங்கினார். பின்னர் உப்புக்கு விதிக்கப்பட்ட வரியை எதிர்த்து உப்பு சத்தியாகிரகம் தொடங்கினார். 1931 காந்தியின் இர்வின் உடன்படிக்கை. 1942 வெள்ளையனே வெளியேறு என அமைதி போராட்டத்தை தோற்றுவித்தார். 1947 இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு உண்ணாவிரதம். 1948 ஜனவரி 30 வழிபாட்டு கூட்டத்திற்கு செல்கையில் சுட்டு கொல்லப்பட்டார். இதாங்க நம்ம அண்ணல் காந்தியடிகளோட ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரி. ஓகேங்க, வாங்கங்க நம்ம இந்த பக்கமாக தான் உள்ளே போகலாம். வாங்க. முதல்ல இங்கே பார்த்தோம்னா காந்தியடிகளோட ஃபோட்டோ இருக்குங்க. 1869 1948 வரைக்கும் உயிர் வாழ்ந்திருக்கிறாரு. குரானாலஜி ஆஃப் காந்திஜி லைஃப்னு ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க பாருங்கள். அவர் 1969 என்னென்ன பண்ணியிருக்காங்கிற ஒரு ஃபோட்டோவாகவே போட்டிருக்காங்க அவரோட ஹிஸ்ட்ரியை. இந்த பக்கம் அவர் சர்தார் வல்லபாய் பட்டேலோட பேசின மாதிரியான ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் போர்பந்தர் குஜராத் வேர் மகாத்மா காந்தி வாஸ் பார்ன் October 1869. இந்த இடத்துல தாங்க காந்தி பிறந்ததாக சொல்லப்படுற வீடு. காந்தியோட வீடு ராஜ்கோட்டில் உள்ள வீடுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காந்தியோட 7 வயசு ஃபோட்டோ ஒன்று இருக்குது பாருங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஒரு வாலிப வயசில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ. இவங்க தாங்க காந்தியோட அம்மா அப்பா. ஃபாதர் கரம்சந்த் உத்தம்சந்த் காந்தி, மதர் புட்லிபாய். டியூரிங் இயர்லி இயர்ஸ் ஆஃப் லீகல் ப்ராக்டிஸ் ஜோகானஸ்பர்க், தென்னாப்பிரிக்காவில் இருந்தபோது அவர் எடுத்த ஃபோட்டோங்க இது. இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்ருக்க இந்த ஃபோட்டோ காந்தி அவரோட சகோதரர் லக்ஷ்மி தாஸோடு இருக்கிற ஒரு ஃபோட்டோங்க இது. அதுக்கு கீழே ஒரு ஃபோட்டோ இருக்குங்க, கஸ்தூர்பா அண்ட் சில்ட்ரன். கஸ்தூர்பாங்கிறது காந்தியோட மனைவியோட பேருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஃபோட்டோ காந்தி அவரோட மனைவியோடு இருக்கிற ஃபோட்டோங்க. 1913 எடுக்கப்பட்ட ஃபோட்டோங்க இது. மகாத்மா காந்தியோட இன்னொரு ஃபோட்டோ அங்கே வச்சுருக்காங்க. அதுக்கு ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா காந்தி அண்ட் கஸ்தூர்பாய் ஆன் தேர் ரிட்டன் டு இந்தியா. அவர் தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தபோது எடுத்த ஃபோட்டோங்க இது. காந்தி வித் ஹிஸ் ஒய்ஃப் கஸ்தூர்பா சேவகிராம் ஆஷ்ரம் மகாராஷ்டிரா இன் 1942. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எம்பையர் தேட்டருங்க. இது தென்னாப்பிரிக்காவில் ஒரு போராட்டம் நடந்த போது இந்த இடத்துல வச்சா ஒரு போராட்டம் நடந்ததாக சொல்கிறாங்க. இது பீட்டர் மாரிட்ஸ்பர்க் ரயில்வே ஸ்டேஷன். த சீட்ஸ் ஆஃப் சத்தியாகிரகா வேர் சவுண்ட் ஹியர். இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறது காந்தி வித் ஹிஸ் செக்ரட்டரி சோனியா செச்லிங் அண்ட் மிஸ்டர் போலாக் at his office
ஜொஹானஸ்பர்க் 1905. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க படம் வந்துட்டு காந்தி வந்து சென்னை திரும்பின போது எடுத்த படங்க. இதுவுமே தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தபோது எடுத்த படங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க படம் வந்துட்டு ஃபேர்வெல் ஃபோட்டோங்க. அவர் காலேஜ் முடித்து டர்பன்லேருந்து காலேஜ் முடித்து வெளியில் வந்தபோது எடுத்த ஃபேர்வெல் ஃபோட்டோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோ ரைட் சைடில் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோ வந்துட்டு டியூரிங் சத்தியகிரகா போராட்டத்தில் எடுத்த ஃபோட்டோங்க. 1914 நடைபெற்ற சத்தியகிரகம் நடைபெற்றுச்சு இல்லையா, அந்த நேரத்தில் எடுத்த ஃபோட்டோ. நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்துட்டு இருக்கிறது காந்திஜி அண்ட் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவரோட மனைவி மோனிபென் பட்டேலோட சிம்லாவில் எடுத்த ஃபோட்டோங்க இது. நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோ வந்து தண்டி யாத்திரைன்னு சொல்லுவாங்க இல்லையாங்க, அதில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகத்தில் எடுத்த ஃபோட்டோங்க இது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோ வந்துட்டு அண்ணல் காந்தியடிகளுடன் ஜவஹர்லால் நேரு, எல்ஐ காந்தி கான், அப்துல் கஃபார் கான் மற்றும் முகமது அலி ஜின்னாவோட எடுத்த ஃபோட்டோங்க. நீங்கள் இப்போ லெஃப்ட்டில் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோ வந்து காந்தி தன் உண்ணாவிரதத்தை கைவிட்ட போது எடுத்த ஃபோட்டோங்க. ரைட்டில் வந்து இன்ட்ராக்ஷன் வித் சைல்டு குழந்தைகளோடு பேசிக்கிட்டு இருந்த ஃபோட்டோ. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லாகூர் ரயில்வே ஸ்டேஷனில் அவர் எடுத்த ஃபோட்டோங்க. ரைட் சைடில் இருக்கிற ஃபோட்டோ சத்யேந்திரநாத் போஸோட அவர் பேசிக்கிட்டு இருந்த போது எடுத்த ஃபோட்டோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோ வந்துட்டு காந்தி சேவாகிராம் ஆசிரமத்தில் ஒர்க்கர்ஸோட பேசிக்கிட்டு இருந்த போது எடுத்த ஃபோட்டோங்க. இதுதாங்க அந்த சேவாகிராம் ஸ்கூல். காந்தி சுபாஷ் சந்திர போஸோட இருந்த ஃபோட்டோங்க. 1946 எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னாவோட இருந்த ஃபோட்டோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காந்தி மூதறிஞர் ராஜாஜியோட எடுத்த ஃபோட்டோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முகமது அலி ஜின்னாவோட காந்தி இருக்கிற ஃபோட்டோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ஹூவர் அவரோட காந்தி இருக்கிற ஃபோட்டோங்க. இது ஃபோட்டோ டெல்லியில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா காந்தி கஃபர் கானோட இருக்கிற ஃபோட்டோ ஒன்று இருக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோவில் ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், அப்புறம் மகாத்மா காந்தி 3 பேர் இருக்கிறாங்கங்க. அதுக்கு கீழே உள்ள ஃபோட்டோவில் காந்தியோடு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூருங்க. அவர் தாங்க நம்மளோட தேசிய கீதத்தை எழுதினவர். நம்மளுக்கு மட்டும் இல்லைங்க, பங்களாதேஷுக்குமே அவர் தாங்க தேசிய கீதத்தை எழுதியிருக்கிறாரு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோவில் காந்தி, நேரு அண்ட் ஆசாத், வர்தா 4 பேர் இருக்கிறாங்கங்க. இந்த ஃபோட்டோவில் வித் லார்ட் அண்ட் லேடி மவுண்ட் பேட்டன் அவர்களோட காந்தி இருக்கிற ஃபோட்டோங்க. இந்த ஃபோட்டோவில் காந்தியோடு இருக்கிறது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம கர்ம வீரர் காமராஜர் தான். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஃபோட்டோவில் காந்தி மற்ற தலைவர்களோடும் மற்றும் லேடி மவுண்ட் பேட்டன் சொல்லப்படுகிற லேடியோட தலைவரோடும் பேசிகிட்டு இருக்கிற ஃபோட்டோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் அவரோட ஆசிரமத்தில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோ இன்டர் ஏஷியா ரிலேஷன் கான்ஃபரன்ஸில் எடுத்த ஃபோட்டோங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது காந்தியோடு இருக்கிறது மவுண்ட் பேட்டனும் அவரது மனைவியும் இருக்கிறாங்கங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இடத்துல தாங்க 1948 பிப்ரவரி 12 மகாத்மா காந்தியோட அஸ்தி கடலில் கரைக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வச்சுருந்துருக்காங்க.
இந்த ஃபோட்டோவில் காந்தியடிகளோடு இருக்கிறது அன்னி பெசன்ட் அம்மையாருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோ காந்தி சிம்லாவுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக வந்தபோது எடுக்கப்பட்ட ஃபோட்டோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோ காந்தி கோட்சேவால் சுட்டு கொல்லப்பட்டதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட ஃபோட்டோங்க. காந்தி சொல்லியிருக்கிறார் பாருங்கள், ஃபஸ்ட் தே இக்னோர் யூ, தென் தே லாஃப் அட் யூ, தென் தே ஃபைட் யூ, தென் யூ வின். அப்படின்னா முதல்ல அவங்க உன்னை தவிர்ப்பாங்க, ரெண்டாவது உன்னை சிரிப்பாங்க, மூணாவது உங்க கூட சண்டை போடுவாங்க, அதுக்கப்புறம் நீ வெற்றி பெறுவாய் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாருங்க. ஓகேங்க, இந்த காந்தி மண்டபம் எபிசோடு இதோட முடிஞ்சுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, நான் வேறு ஒரு நல்ல எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் முத்துங்க. பாய்.